சர்க்கரை பூசணி அல்லது இனிப்பு பூசணி இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி அட்டகாசமாக செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், மல்லி விதை மல்லி 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3, பூண்டு ஒரு பல், புளி ஒரு சின்ன அளவு, தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன், பரங்கிக்காய் துருவி வச்சது ஒரு 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த அளவு ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சரியாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை நீங்கள் கூட்டிக்கங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடலைப்பருப்பை லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கங்க. கடலைப்பருப்பு லேசாக செவந்ததுக்கு அப்புறம் அதில் இந்த மிளகாய் பூண்டு இதையும் சேர்த்துக்குங்க. அதுவும் சேர்த்து லேசாக வதக்கினதுக்கப்புறம் விதை மல்லியை சேர்த்து செவக்க வறுத்துக்கங்க. நாட்டு மல்லியாக இருந்தால் இந்த சட்னி ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்குங்க. ஹைப்ரிட்டாக இருந்தால் வாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து சின்ன துண்டு புளி சேர்த்து அதையும் வதக்கிக்கங்க. அதோட நம்ம ஏற்கனவே துருவி வச்ச பரங்கிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இது நல்லா வேகிறதுக்காக நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதோடு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது சீக்கிரம் வதங்கிடுங்க, நல்லா வெந்துடும். இந்த பரங்கி பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்து லேசாக சுருண்டதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை அதோடு சேர்த்து ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வழக்கமான கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. காரசாரமான சட்னி ரெடி.